Salatullah, salamullah, ala taha rasulillah. Salatullah, salamullah, ala yasin habibillah, ala yasin habibillah. Salatullah, salamullah, alal makki rasulillah. Salatullah, salamullah, alal madani habibillah, alal madani habibillah. Alhamdulillah, wassalatu wassalamu ala rasulillah Muhammad ibn Abdillah wa ala alihi wa sahbihi ajma'in. Amma ba'd, faqad qala Allah ta'ala fi kalamihi al-a'la. Fa'udhu billahi minash shaitanir rajim bi fadli bismillahir rahmanir rahim. Laqad kana lakum fi rasulillahi uswatun hasanah. Sadaqallahul azim. Wa an Abi Darda radhiyallahu ta'ala anhu qala qala Rasulullah sallallahu alayhi wa sallam man ahabba lillah wa abghala lillah wa a'ta lillah wa mana'a lillah faqad istakmala al-iman. Rawahu at-Tirmidhi wa Abu Dawud. Sadaqa Rasulun Nabiyul Kareem wa nahnu ala dhalika minash shahidin washakirin walhamdulillahi rabbil alamin. தூணின்றி வானம் படைத்த வல்லோன் அல்லாஹ்வை துதிபாடியவனாகவும் அவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் முத்துமணி முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் மீதும் அன்னாரின் பரிசுத்த குடும்பத்தார்கள் அன்னாரை வழி தவறாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅ தாபீன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், வலிமார்கள், மேலும் இந்த நல்ல அவையிலே நல்ல ஒரு நாளிலே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அத்துணை நபர்களின் மீதும் அல்லாஹ்வினுடைய பேரன்பும் பேர் பொருத்தமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. ஆமீன். உங்கள் அனைவருக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையை ஏற்றி வைத்து எனது உரையை துவங்க ஆசைப்படுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உலகத்தில் எவ்வாறு வாழ்ந்துவிட்டு சென்றார்கள் அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே கூறி காட்டுவான். லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை உங்களுக்கு நாம் ஒரு முன்னுதாரணமாக நாம் அழைத்திருக்கின்றோம் என்பதாக அல்லாஹ் தஆலா கூறி காட்டுகின்றான். ஒரு முன்னுதாரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை உங்களுக்கு ஆக்கியிருக்கின்றோம் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே கூறி காட்டுகின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரே ஒரு ஹதீஸை கூறி முடித்து விட்டார்கள் இந்த உலகத்தின் வாழ்க்கையை. ஒரே ஒரு ஹதீஸை கூறி முடித்து விட்டார்கள் உலக வாழ்க்கையை. அபீ தர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள் என்பதாக சொல்லி அறிவிக்கின்றார்கள். பெருமானார் ஒரு முறை மன் அஹப்ப லில்லாஹ் வ அப்கல லில்லாஹ் வ அஅதா லில்லாஹ் வ மனஅ லில்லாஹ் ஃபகத் இஸ்தக்மலல் ஈமான். அழகாக சொன்னார்கள் பெருமானார், யார் ஒருவர் அல்லாஹ்விற்காக வேண்டி மற்றொருவரை நேசிக்கின்றாரோ, எவர் ஒருவர் அல்லாஹ்விற்காக வேண்டி மற்றவரை நேசிக்கின்றாரோ, யார் அல்லாஹ்விற்காக வேண்டி மற்றவரின் மீது கோபம் கொள்கின்றாரோ, யார் அல்லாஹ்விற்காக வேண்டி மற்றவர்களுக்கு தன்னுடைய பொருளை கொடுக்கின்றாரோ,
சொல்லிவிட்டு நான்காவதாக சொன்னார்கள், எவர் ஒருவர் அல்லாஹ்விற்காக வேண்டி ஒரு மனிதருக்கு கொடுப்பதை விட்டும் தடுத்து கொள்கின்றாரோ, பெருமானார் கடைசியாக கூறி முடிக்கின்ற வார்த்தை, இந்த நான்கையும் விரும்புவதும் கோபம் கொள்வதும் கொடுப்பதும் தடுத்து கொள்வதும் அல்லாஹ்விற்காக வேண்டி இருந்தது என்று சொன்னால் பெருமானார் அழகாக சொல்லி முடிப்பார்கள், ஃபகத் இஸ்தக்மலல் ஈமான், ஃபகத் இஸ்தக்மலல் ஈமான், உங்களுடைய ஈமான், அல்லாஹ்வின் மீது உண்டான உங்களுடைய ஈமான் பரிபூர்ணமாகிவிட்டது, நிரந்தரமான உண்மையாக மாறிவிட்டது, பரிபூர்ணம் பெற்றுவிட்டது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் என்பதாக அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் சொல்கின்றார்கள். திர்மிதி போன்ற கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அப்பேற்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மவர்களுக்கு எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுத்து இருக்க மாட்டார்களா? நாம் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுத்து இருக்க மாட்டார்களா? நம்மின் மீது எந்த அளவிற்கு ஆசமும் நேசமும் வைத்திருந்தார்கள் என்று தெரியுமா? நம்மின் மீது பெருமானார் வைத்திருந்த பாசமும் நேசமும் ஏக்கமும் எந்த அளவிற்கு இருந்தது என்று தெரியுமா? அல்லாஹ்வே குர்ஆனில் கூறிவிட்டான், உஸ்வத்துன் ஹசனா, உங்களை முன்மாதிரியாக நாம் ஆக்கியிருக்கின்றோம் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே கூறி காட்டும் பொழுது ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் பெருமானாரினுடைய மனைவி அல்லவா? ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடத்திலே கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுங்கள், எனக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே துஆ கேளுங்கள் யா ரசூலல்லாஹ் என்று கேட்கிறார்கள். தன்னுடைய மனைவி அல்லவா, பெருமானார் விட்டு விடுவார்களா? தன்னுடைய மனைவியை பெருமானார் விட்டு விடுவார்களா? பெருமானார் கையை தூக்கி விட்டார்கள். யா அல்லாஹ், ஆயிஷாவினுடைய ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களினுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விடு, யா அல்லாஹ், அவர்களுக்கு உன்னுடைய பொருத்தத்தை கொடுத்து விடு என்பதாக ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்களுக்காக வேண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் துஆ கேட்கிறார்கள். அதை அருகில் இருந்து கேட்டுக்கொண்டிருந்த ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள் கேட்டுவிட்டு மிகவும் சிரிக்கின்றார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால் அவர்களினுடைய தலை அவர்களினுடைய முட்டிக்கால் வரை சென்று வந்தது என்பதாக ஹதீஸிலே எழுதுவார்கள். அந்த அளவிற்கு மிகவும் சந்தோஷத்திலே ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள் குதித்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் பெருமானார் கேட்டார்கள், ஆயிஷாவே ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, என்னுடைய மனைவியே, உங்களுக்கு மிகவும் சந்தோஷம் ஏற்பட்டு விட்டதா? உங்களுக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறதா என்று கேட்ட பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு சொன்ன வார்த்தை, ஆமாம் யா ரசூலல்லாஹ், நீங்கள் எனக்காக வேண்டி துஆ கேட்டு விட்டீர்களே, அல்லாஹ் அதனை ஏற்காமல் இருப்பானா என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு சொல்லி சிரிக்கின்றார்கள், சொல்லி மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றார்கள். அப்பொழுது பெருமானார் நம்மின் மீது வைத்த பாசத்தை வெளிப்படுத்துகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நம்மின் மீது வைத்திருந்த பாசத்தை வெளிப்படுத்துகின்றார்கள். அப்பொழுது பெருமானார் சொன்ன வார்த்தை, யா ஆயிஷா, வல்லாஹி வல்லாஹி இன்னமா லிதஅவதி உம்மதி ஃபீ குல்லி ஸலாஹ், வல்லாஹி இன்னமா லிதஅவதி லி உம்மதி ஃபீ குல்லி ஸலாத். உனக்கு இப்பொழுது கேட்டேன் அல்லவா இந்த துவா, இந்த ஒரே ஒரு முறை உனக்கு கேட்டதற்காக நீ சந்தோஷம் அடைந்து விட்டாய். ஆனால் நான் ஒவ்வொரு தொழுகையை தொழுத பிறகும் என்னுடைய உம்மத்தில் வாழக்கூடிய அனைவருக்காக வேண்டியும் அனைவருக்கும் நான் அல்லாஹ்விடத்திலே இதே துவாவைத்தான் கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். என்னுடைய உம்மத்தாரிற்காக வேண்டி இதே துவாவை ஒவ்வொரு வக்திலும் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் நான் கேட்டு வருகிறேன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்கின்றார்கள். பெருமானார் இந்த அளவிற்கு சொல்லும் பொழுது நம்மின் மீது எந்த அளவிற்கு பாசம் வைத்திருப்பார்கள் என்பதை பார்க்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான், ஹரீசுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம், ஹரீசுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம். யா ரசூலல்லாஹ், முஃமின்கள் அனைவரும் உங்களின் மீது பேராசை கொண்டிருக்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், முஃமின்கள் அனைவரும் உங்களின் மீது பேராசை கொண்டிருக்கிறார்கள் என்பதாக சொல்லி காட்டுவான். ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள்
தன்னுடைய தோழர்களுக்கு மத்தியிலே பேசிக்கொண்டிருக்கும் பொழுது ஒரு வார்த்தை சொல்கின்றார்கள். என்னுடைய உம்மத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய ஷஃபாத்தை, என்னுடைய சிபாரிசை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களுக்கு ஒரு சுப செய்தியை பெருமானார் சொல்கின்றார்கள். அன ஆஹிதும் பிஹிஜ்ரிக்கும் அன ஆஹிதும் பிஹுஜ்ரிக்கும் அனின்னார். நீங்கள் அனைவரும், நீங்கள் உங்களில் யார் யாரெல்லாம் நரகத்தில் விலை இருக்கின்றீர்களோ அவர்களினுடைய இடுப்பை பிடித்து நான் இழுக்கின்றேன். நரகத்தில் உங்களை விழவிடாமல் உங்களினுடைய இடுப்பை பிடித்து நான் இழுக்கின்றேன், உங்களை சொர்க்கத்திலே சேர்க்கின்றேன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நம்மவர்களுக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். புகாரி போன்ற கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த அளவிற்கு இருக்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்திலே ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள் மற்றொரு நேரத்திலே பெருமானாரிடத்திலே கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த உம்மத் உணர வேண்டும் என்பதற்காக கேட்கிறார்கள் கேள்வியை. இந்த உம்மத்தின் மீது பெருமானார் எந்த அளவிற்கு நேசமும் பாசமும் வைத்திருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்வதற்காக வேண்டி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள் பெருமானாரிடத்திலே ஒரு கேள்வி கேட்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், ஒரு மனிதர் இருக்கின்றார். அந்த மனிதருக்கு 2 குழந்தைகள் பிறந்து விட்டது. அந்த 2 குழந்தைகளும் பிறந்த உடனே இறந்து விடுகிறது. யா ரசூலல்லாஹ், அவருக்கு என்ன யா ரசூலல்லாஹ், அவர்களுக்கு என்ன கைமாறி யா ரசூலல்லாஹ் என்று சொல்லும் பொழுது பெருமானார் அழகாக சொல்லுவார்கள், என்னுடைய உம்மத்திலே ஒரு நபருக்கு 2 குழந்தைகள் பிறக்கிறது, பிறந்தவுடன் மரணித்து விடுகிறது என்று சொன்னால் அந்த குழந்தை நான் அந்த மறுமையிலே சென்று 7 வானங்களையும் கடந்து சொர்க்கத்திலே சென்று அவர்களுடைய பெற்றோர்களுக்காக, அவரினுடைய தாய் தந்தையருக்காக ஒரு வீட்டை கட்டி கொண்டிருக்கிறது. தன் தாய் தந்தையருக்கு அந்த சொர்க்கத்திலே இடத்தை அது தயாரித்து கொண்டிருக்கிறது என்பதாக பெருமானார் சொல்கின்றார்கள். இவ்வாறு முடித்து விடலாம். ஆனால் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் நம்மின் மீது பெருமானார் வைத்திருந்த பாசத்தை இன்னும் வெளிப்படுத்த ஆசைப்பட்டு கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், ஒரு மனிதருக்கு ஒரே ஒரு குழந்தை பிறக்கிறது, அந்த குழந்தை மரணித்தாலுமா இந்த நன்மை, அந்த குழந்தையும் மரணித்தாலுமா இந்த பாக்கியம் அவருக்கு கிடைக்கும் என்று கேட்கிறார்கள். பெருமானார் சொன்னார்கள், என் உம்மத்திலே ஒரு நபருக்கு ஒரே ஒரு குழந்தை பிறந்து அந்த ஒரு குழந்தையும் இறந்து விட்டாலும் அவருக்கு அந்த குழந்தை மறுமைக்கு சென்று சொர்க்கத்திலே அவருக்காக வேண்டிய இடத்தை தயாரிக்கின்றது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களே சொல்கின்றார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள் அதோடு விட்டுவிடவில்லை, மீண்டும் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களுடைய உம்மத்திலே ஒரு மனிதர் இருக்கின்றார், ஆனால் அவருக்கு குழந்தையே இல்லையே, அவருக்கு என்ன யா ரசூலல்லாஹ் என்று கேட்கிறார்கள். அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அழகாக சொல்கின்றார்கள், என்னுடைய உம்மத்திலே ஒருவர் இருக்கிறார், அவருக்கு குழந்தையே இல்லை என்றாலும் சரி, அவருக்காக வேண்டி, குழந்தை யாருக்கு இல்லையோ அவருக்காக வேண்டி நான் சொர்க்கத்திற்கு சென்று அவருக்காக அவருடைய இடத்தை சொர்க்கத்திலே நான் தயாரித்து கொண்டிருக்கின்றேன், அவருக்காக வேண்டி சொர்க்கத்திலே நான் இடத்தை தயாரித்து கொண்டிருக்கிறேன் என்பதாக பெருமானார் நம்மின் மீது வைத்த பாசத்தை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கின்றார்கள். ஆனால் நாம் நபியின் மீது எந்த அளவிற்கு பாசமும் நேசமும் வைத்திருக்கின்றோம், நாம் நபியின் மீது எந்த அளவிற்கு பாசமும் நேசமும் வைத்திருக்கின்றோம் என்று சொன்னால் மிகவும் கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. அல்லாஹு தஆலா நபியின் மீது மிக பேரன்பையும் பெரும் பொருத்தத்தை பெற்ற மக்களில் அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. ஒரு முறை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள், ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் பெருமானாரினுடைய மகள் அல்லவா, பெருமானாரிடத்திலே கேட்கிறார்கள். பெருமானார் சொல்கின்றார்கள், ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கர்பலாவிலே ஷஹீதாக போகின்றார்கள். கர்பலாவிலே ஷஹீதாக போகின்றார்கள் என்ற செய்தியை சொன்னவுடன் ஃபாத்திமா ரலியல்லாஹு கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய தந்தையே, உங்களுடைய பேர குழந்தைக்காக வேண்டி அல்லாஹ் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒவ்வொரு பிரத்யேகமான துஆவை வைத்திருப்பான்.
ஒவ்வொரு சிறப்பு நிறைந்த ஒரு துவாவை வைத்திருப்பான் அல்லவா, உங்களுக்கும் அப்பேற்பட்ட ஒரு துவா இருக்கும் யா ரசூலல்லாஹ். அந்த துவாவை உங்களுடைய பாசத்திற்குரிய இந்த ஹுசைன் ரலியல்லாஹ்விற்காக வேண்டி கேட்க வேண்டாமா? ஹுசைன் ரலியல்லாஹ் அவர்களுக்காக வேண்டி நீங்கள் கேட்க வேண்டாமா? கேட்டால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானே. பெருமானார் அங்கும் நம்மின் மீது வைத்த பாசத்தை வெளிப்படுத்துகிறார்கள். பெருமானார் சொன்ன வார்த்தை, வல்லாஹி வல்லாஹி, அல்லாஹ்வின் மீது ஆணையிட்டு சொல்கின்றேன், அஷ்ஷஃபாஅத்து ஃபீ உம்மதி அல் கபாயிர், அஷ்ஷஃபாஅத்து ஃபீ உம்மதி அல் கபாயிர். என்னுடைய உம்மத்திலே பெரும்பாவங்கள் செய்கிறார்கள் அல்லவா, என்னுடைய உம்மத்திலே பெரும்பாவம் செய்து நரகத்திற்கு போபவர்கள் இருப்பார்கள் அல்லவா, அவர்களுக்காக வேண்டி அந்த சிபாரிசை, அப்பேற்பட்ட ஷஃபாத்தை நான் வைத்திருக்கின்றேன். என்னுடைய உம்மத் யாரும் நரகத்திற்கு போவதை நான் ஆசைப்பட மாட்டேன். என்னுடைய உம்மத் யாரும் நரகத்திற்கு செல்வதை நான் ஆசைப்பட மாட்டேன். ஆகையால் அவர்களுக்காக வேண்டி அந்த துவாவை நான் பிரத்யேகமாக வைத்திருக்கின்றேன் என்பதாக பெருமானார் இந்த இடத்திலும் நம்மின் மீது வைத்த பாசத்தை வெளிப்படுத்துகிறார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பெருமானாரின் மீது பேரன்பு கொண்டவர்கள். ஒரு முறை பெருமானார் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களிடத்திலே ஒரு மோதிரத்தை கொடுத்து, அந்த காலத்தில் எல்லாம் ஸ்டாம்ப் இல்லல, இந்த காலத்தில் தான் ஸ்டாம்ப்பு, பல விதமான பொருட்கள் எல்லாம் வந்துவிட்டது. அந்த காலத்தில் அதெல்லாம் கிடையாது. அப்பொழுது பெருமானார் சொன்னார்கள், நான் ஒரு நாட்டினுடைய அதிபதியாக இருக்கின்றேன். மற்ற நாட்டில் இருக்கக்கூடிய அரசர்களுக்கு நான் கடிதம் அனுப்ப வேண்டும் என்று சொன்னால் முத்திரையிட்டு தான் நான் அனுப்ப வேண்டும். ஆகையால் என்னுடைய மோதிரத்தை எடுத்து சென்று லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை அன்றி வேறு இறைவன், வேறு நியாயம் கிடையாது என்று அச்சடித்து விட்டு வாருங்கள் என்று சொல்கிறார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களும் வாங்கிவிட்டு சென்று விட்டார்கள். வாங்கிவிட்டு சென்று விட்டார்கள். அங்கு சென்று என்ன செய்தார்கள் தெரியுமா? அல்லாஹ்வினுடைய பெயரையும் பெருமானாரினுடைய பெயரையும் பிரிக்க ஆசைப்படாத அவர்கள் செய்த ஒரு செயல் என்னவென்று சொன்னால், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதாக அந்த மோதிரத்திலே அச்சிட்டு வருகிறார்கள். என்பதாக லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதாக அந்த மோதிரத்திலே அச்சிட்டு வருகிறார்கள். பெருமானாரிடத்திலே கொடுத்து விட்டார்கள். நபி அவர்கள் அதனை படித்து பார்க்கும் பொழுது அதில் இருந்த ஒரு வார்த்தை, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்-சித்தீக்குல் அக்பர், அஸ்-சித்தீக்குல் அக்பர் என்பதாக சேர்ந்து அதிலே அச்சடிக்கப்பட்டிருக்கிறது. பெருமானார் அவர்கள் கேட்கிறார்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களிடத்திலே, அபூபக்கரே ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, நான் சொன்னது லா இலாஹ இல்லல்லாஹ் என்று தானே அச்சடிக்க சொன்னேன், நீங்கள் ஏன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சித்தீக்குல் அக்பர் என்று அச்சடித்திருக்கிறீர்கள் என்று கேட்டபொழுது அபூபக்கர் நாயகம் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், கடைசியில் இருக்கக்கூடிய சித்தீக்குல் அக்பர் என்ற வார்த்தையை நான் அச்சிடவில்லை யா ரசூலல்லாஹ், நான் அச்சடிக்க சொல்லவில்லை யா ரசூலல்லாஹ், நான் சொன்னது அல்லாஹ்வும் தன்னுடைய சொர்க்கத்தினுடைய வாசலிலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று உங்களுடைய பெயரையும் இணைத்து வைத்திருக்கின்றான். ஆகையால் அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய பெயரை நான் பிரிக்க ஆசைப்படவில்லை. ஆகையால் நான் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று தான் அச்சடிக்க சொன்னேன் யா ரசூலல்லாஹ். அஸ்-சித்தீக்குல் அக்பர் என்று எவ்வாறு வந்தது என்று எனக்கு தெரியவில்லை யா ரசூலல்லாஹ் என்பதாக அவர்கள் கவலையிலேயே கூறுகின்றார்கள். அப்பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானத்திலிருந்து வந்து சொல்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், அந்த சித்தீக்குல் அக்பர் என்பதை அபூபக்கர் அடிக்கவில்லை, அபூபக்கர் அச்சடிக்கவில்லை, அல்லாஹ் அச்சடித்து விட்டான். அல்லாஹ் அந்த சித்தீக்குல் அக்பர் என்ற வார்த்தையை அல்லாஹ் அச்சடித்து விட்டான். ஏனென்று தெரியுமா? உங்களின் பெயரையும் அல்லாஹ்வின் பெயரையும் பிரிக்க ஆசைப்படாத அவர்களை உங்களையும் அவர்களையும் பிரிக்க அல்லாஹ் தஆலா ஆசைப்படவில்லை. ஆகையால் தான் உங்களோட பேரோடு அவர்களையும் அல்லாஹ் தஆலா சேர்த்து விட்டான் என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் வந்து சொல்கின்றார்கள் என்று சொன்னால், தன்னுடைய தோழர்களின் மீது அவர்கள் எந்த அளவிற்கு பாசம் வைத்து இருப்பார்கள், அதைவிடவும் நம்மின் மீது அவர்கள் பாசம் வைத்ததுதான் அதிகம் என்பது நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. இந்த காலகட்டம் என்பது நாம் எல்லாம் நம்முடைய தலைவரை
இந்த நாட்டை ஆளக்கூடிய ஒரு மனிதரை நாம் தேர்ந்தெடுக்க இருக்கின்றோம். இன்னும் ஒரு 2 வாரத்திலே நாம் தேர்ந்தெடுக்க இருக்கின்றோம். பெருமானார் அதை பற்றியும் சொல்லி இருக்கிறார்களா? பெருமானார் அதை பற்றியும் சொல்லி இருக்கிறார்களா? ஒரு நபரை தேர்ந்தெடுப்பதை பற்றியும் பெருமானார் சொல்லி இருக்கிறார்களா என்று கேட்டால் பெருமானார் மறைமுகமாக சொன்னார்கள். ஒரு இடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்வார்கள், தோழர்களே, தன்னுடைய சஹாபாக்கள் இடத்திலே தன்னுடைய தோழர்களிடத்திலே சொல்கிறார்கள், நீங்கள் பாதையில் பேண வேண்டிய பேணிக்கையை நீங்கள் கடைபிடித்துக் கொள்ளுங்கள். பாதையில் எந்த ஒரு ஹக்கை நீங்கள் செய்ய வேண்டுமோ அதை நீங்கள் நிறைவேற்றிக் கொள்ளுங்கள். பெருமானார் முதலில் சொன்ன வார்த்தை கத்துல் பஸர். பெருமானார் முதலில் சொன்ன வார்த்தை அல் கத்துல் பஸர். உங்களுடைய பார்வையை நீங்கள் தாழ்த்திக் கொள்ளுங்கள். பார்வையிலேயே உங்களுடைய பாவங்கள் அனைத்தும் வந்துவிடும். ஆகையால் உங்களுடைய பார்வையை நீங்கள் தாழ்த்துங்கள் என்று சொன்னார்கள். இதிலிருந்து நான் புரிந்து கொள்ள வேண்டியது, பெருமானார் ஒரு தெருவிற்கு, ஒரு சாலைக்கு எந்த அளவிற்கு நாம் நம்முடைய பேணிக்கையை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்கிறார்கள் என்று சொன்னால், அந்த சாலையையும் அந்த நாட்டையும் ஆளக்கூடிய நபரை நாம் தேர்ந்தெடுப்பதில் நாம் மிக்க கவனத்தோடு இருக்க வேண்டும் என்பதையும் பெருமானார் இந்த இடத்திலே நம்மவர்களுக்கு சொல்லி காட்டுகிறார்கள். பெருமானார் அப்பேற்பட்ட சஹாபாக்களை பற்றி சொன்னார்கள், மன் அஹப்பஹும் ஃபபிஹுப்பி அஹப்பஹும் வமன் அப்கலஹும் ஃபபிபுக்லி அப்கலஹும். யார் என்னுடைய தோழர்களை நேசிக்கின்றாரோ அவருக்கு என்னுடைய நேசம் கிடைத்து விட்டது. யார் என்னுடைய தோழரின் மீது கோபம் கொள்கின்றாரோ அவருக்கு என்னுடைய கோபம் வந்து விட்டது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்கின்றார்கள். ஆக வல்லோன் அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எப்பேற்பட்ட பேரன்பையும் பெரும் பொருத்தத்தையும் நம் மீது வைத்திருந்தார்களோ அப்பேற்பட்ட பேரன்பையும் பெரும் பொருத்தத்தையும் பெற்ற மக்களில் அல்லாஹு தஆலா உங்களையும் உங்களின் பொருட்டால் என்னையும் ஆக்கியருள்வானாக. நாம் மரணிக்கின்ற பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற திருக்கலிமாவை மொழிந்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கண்ணால் கண்டு அகமகிழ்ந்து சிரித்த வண்ணமாக மரணிக்கும் பாக்கியத்தையும், நாளை மறுமையிலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் திருக்கரங்களால் ஹவுதுல் கௌசர் என்கின்ற தடாகத்தில் நீர் பருகி அன்னாரின் ஷஃபாத்தை பெற்று அன்னாரின் கரம் பிடித்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கின்ற உயர்ந்த சொர்க்கத்தில் நபீனுடைய பணியாளர்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக என்ற நல்ல துவாவோடு உங்களுடைய துவாவையும் ஆதரவு வைத்த வண்ணம் நாம் அதிக நன்மைகளை செய்திடவும் பாவங்களை தவிர்ந்திடவும் நம் நன்மைகள் எல்லாம் நிறைந்திடவும் பாவங்கள் எல்லாம் கரைந்திடவும் அல்லாஹ் அல்லாஹ் இந்த நல்ல நாளிலே நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. இந்த உலகத்தை ஆளக்கூடிய ஒரு நபரை, சரியான ஒரு நபரை அல்லாஹ் தஆலா நம்மவர்களுக்கு நிர்ணயித்து தருவான். اللهم لا تسلط علينا بذنوبنا اللهم لا تسلط علينا بذنوبنا اللهم لا تسلط علينا بذنوبنا من لا يخافك فينا ولا يرحمنا برحمتك يا ارحم الراحمين. واخر دعوانا الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.